அனைவருக்கும் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். எத்தனை பேர் உண்மையிலேயே அமைத்தமாக வந்திருக்கிறோம்? 1 2 3 கரங்கள். ஆக்சுவலாக இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் தான் பேச போறேன்னு எனக்கே தெரியாது. என்னவோ தெரியல, இந்த வாரம் முழுவதிலும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 12 மணிக்கு எனக்கு ஒரு செய்தி வந்தது, குறுஞ்செய்தி. அதிலே நீங்கள் வியாழக்கிழமை காலையில் 7 மணிக்கு செய்தி எடுக்க முடியுமா? நான் சொன்னேன், சரி வியாழக்கிழமை தானே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நேற்று காலையில் 7 மணிக்கு செய்தி. செவ்வாய்க்கிழமை வாகனத்தில் சாயங்காலம் 5 மணிக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு அறிந்த போதகர் என்னை அழைத்தார். சார் எங்கே இருக்கிறீங்க? வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சாயங்காலம் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, நீங்கள் வர முடியுமா? நான் சொல்கிறேன், சரி வந்துடுறேன். நீங்கள் தான் செய்தியும் கொடுக்கணும். மணி 5:30. நான் கம்பெனிக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி அங்கு செல்ல வேண்டும். அதே போல இன்னொரு செய்தியும் இன்னொரு இடத்தில் கொடுப்பதற்கு இந்த வாரம் என்னன்னு தெரியல, எல்லாமே இன்ஸ்டன்ட். ஜஸ்ட் phone call, you come and you have to give the message. நாங்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டோம், இந்த கடைசி வாரம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு செய்தி இல்லை. நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அழைப்பதற்கு முயற்சி செய்தேன், ஆனால் தகவல் இல்லை. வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம், சில்ட்ரன் ப்ரோக்ராம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கள் எனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. இது எதுக்காக இதெல்லாம் இப்போ சொல்றேன்னு சொன்னால் குறையாக அல்ல. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இப்படி இருக்கும்னு சொன்னா எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும்? இதுதான் இன்றைய நாளின் பாடம். விசேஷமாக நான் தூத்துக்குடியில் வளர்ந்தவன். அங்கே கிழக்கு கடற்கரை உண்டு. பிற்காலங்களில் நாங்கள் எங்க செட்டில் ஆனோம்? கோவாவில் செட்டில் ஆயிட்டோம். அது எந்த கடற்கரை? மேற்கு கடற்கரை. கடற்கரை பட்டணங்களிலே நாங்கள் அதிகமான நாட்களை கழித்திருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை தெரியுமா? கலிலேயா கடலை போய் பார்க்க வேண்டும். அந்த கலிலேயா கடலை சுற்றிலும், அது ஒரு பெரிய கடல் என்று சொல்ல முடியாது, ஒரு ஏரி தான், பெரிய லேக். ஆனால் அந்த நாட்களிலே அதை கடல் என்று அழைத்தார்கள். ஏன்னா இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிடுற மாதிரி தான் அந்த ஏரிகள் இருந்தது. ஆனாலும் கடல் என்று அழைக்கப்பட்டது. அந்த கலிலேயா கடலுக்கு என்ன பெரிய விசேஷம்? யாராவது சொல்ல முடியுமா? ஆமா, பேதுரு, சீஷர்கள், அதெல்லாம் இன்னைக்கு படிக்க போறோம். ஆனா அதை விட முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயா கடலை தான் சுற்றி வந்து கொண்டே இருந்தார். ஒன்று இந்த பக்கம் இருப்பாரு, அது பக்கத்தில் இருக்கிற மலையில் இருப்பார், அங்கு பிரசங்கிப்பார். எல்லாவிட்டால் படகை தள்ளி கொண்டு போய் பிரசங்கிப்பார். அவர்களோடு படகிலே சவாரி செய்வார். அநேக அற்புதங்கள் அங்கிருந்து செய்யப்பட்டன. அநேக போதனைகளையும் ஆண்டவர் அங்கு கொடுத்தார். கலிலேயா கடல் மிகவும் முக்கியமான கடல். இயேசு கிறிஸ்துவின் அந்த 3 ஆண்டு அவருடைய வாழ்நாட்களில் அதிகமாக செலவழித்த ஒரு பகுதி எது? கலிலேயா கடல். இன்னைக்கு நம்ம அந்த கலிலேயா கடலுக்கு போற மாதிரி நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கலிலேயா கடலுக்கு போறோம். நான் எல்லாத்தையும் சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒரே ஒரு லாஸ்ட் விஷ் எனக்கு இருக்குது. கடவுளுக்கு சித்தமானால் அதை வாக்கி பண்ண வேண்டும். அதுதான் இந்த பைபிள் லைன் டூர் போகணும். அது மட்டும் ஒருவேளை எனக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சொன்னால் அந்த பகுதியை சென்று காண வேண்டும் என்று மிகுந்த ஆசை. தெரியல ஆண்டவர் வாக்கி பண்ணுவாரோ இல்லையோ, அதற்கு முன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியல.
இந்த கலிலேயாவை சுற்றிலும் நடந்த ஒரு 3-4 சம்பவங்களை எடுத்து நாம் இன்று படிக்க போகிறோம். சரியா? ஆனா இதெல்லாம் நமக்கு தெரிந்த பகுதிகள். அதுல ஒரு வியாக்கியானத்தை நான் கொடுக்க போவதில்லை. அந்த பகுதியை தான் எடுத்து படிக்க போகிறோம். ஆனால் அது ஒரு சரித்திர நிகழ்வு அல்ல. மனசுல வச்சுக்கோங்க, ஒரு சரித்திர நிகழ்வு தான். அதை சரித்திர நிகழ்வாக நாம் பார்க்காதபடிக்கு அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சற்று வித்தியாசமான கோணத்திலே நாம் சிந்திக்க போகிறோம். அந்த பகுதி தெரியும், அங்கு நடந்த அற்புதங்கள் தெரியும். இந்த டீச்சர் சொன்னாங்க, பேரு அந்த படகுல இருந்தாரு, நடந்து போனாரு, அதான் சொல்ல வந்தீங்க. ஆமா, அதுவும் ஒரு சம்பவம் தான். அப்போ இது கடைசி கால தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு முன் உதாரணமாக தேவன் இதை கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை? சரி, இந்த கலிலேயா கடலை பற்றி நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் உடனே மனசுக்கு வர்ற ஒரு காரியம் என்ன? அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள், திடீரென்று புயல் அடிக்கும், புயலிலே அவர்களுடைய படகுகள் தத்தளிக்கும். அந்த தத்தளிப்பின் மத்தியிலே அவர்கள் ஆண்டவரே என்று கூக்குரலிட ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு உலகம் கலக்கத்தில் இருக்குதா இல்லையா? கலக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கேஸ் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம், ஒரு பக்கம் பெட்ரோல் கிடைக்குமான்னு சந்தேகம். அதன் நிமித்தமாக விலைவாசிகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கேள்விக்குறி. ஹோட்டலில் போய் நீங்க நினைச்ச பதார்த்தத்தை ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது இப்போ. ஏன்னா மெனு லிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டே வர்றாங்க. காரணம் அங்கு கேஸ் தட்டுப்பாடு, பொருட்கள் கிடைப்பது ஒரு பெரிய கலக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே நடக்கிற இந்த போரினாலே எத்தனையோ நாடுகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பெரிய கலக்கம். திடீர்னு சீனா உள்ளே போகிறது, இன்னொரு பக்கம் ரஷ்யா நாடு அங்கு வந்து கொண்டிருக்கிறது, வடகொரியா நாடு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலே நமக்கு ஒரு எச்சரிப்பு பாகிஸ்தானில் இருந்து, எங்கள் மீது கொண்டு விழுந்தால் நாங்கள் இந்தியாவை தாக்குவோம். நம்மளால நிம்மதியாக தூங்க முடியுமா? இப்போ முடியாது. எல்லா பகுதியிலும் ஆபத்து. நம்ம இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் கண்ட்ரி என்று உலகத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்தும் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போ எது நடக்கும் தெரியாது. போர் மேகங்கள் நமக்கு கீழே ஸ்ரீலங்காவை சுற்றிலும் வந்துச்சு. அது ஒரு சின்ன தீவு. அதை தாக்குவதற்காக அங்கே ஈரான் முயற்சிக்கிறது. அவங்க நாட்டில் உட்கார்ந்துட்டு இங்க வந்து கொண்டு போட பார்க்கிறாங்க, ஒரு எச்சரிப்பு கொடுப்பதற்காக. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நாம் என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம்? மார்க் எடுத்து விசேஷம் 4வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் 4வது அதிகாரம் 35 இருந்து 41 வரைக்கும் ஆண்டவர் அங்கு என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இது தேவனுடைய அழைப்பு. இன்னைக்கு நம்மளை பார்த்து எங்க கூப்பிடுறாரு தெரியுமா? அக்கறைக்கு போவோம்பா. ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அக்கறைக்கு செல்லும், ஒரு மலையாள பாட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு பாடல் ஒன்று உண்டு. நாம் பிரயாணிகளாக, யாத்திரிகர்களாக நாம் அக்கறைக்கு செல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், வாங்க அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். அவர்கள் அக்கறைக்கு செல்வதற்காக அந்த படகில் ஏறி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த சம்பவம் தெரியும், நீங்க பைபிள் திறக்காமலே சொல்லணும். அதனால தான் நீங்க வாசிக்க வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா அந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் அயர்ந்த நித்திரையாக இருந்தார். பெரிய புயல் அடித்தது. அந்த படகு அலைக்கழிந்தது. இந்த பக்கம் முங்க போதா, அந்த பக்கம் முங்க போதா என்று தெரியாம அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு இயற்கையான சாதாரண புயல் அல்ல.
இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிற இதை போல ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவர் சுட்டி காண்பிப்பதற்காக நமக்கு அந்த வேதத்தில் வைத்திருக்கின்றார். நான் வாசித்து பார்ப்போமே. லூக்கா 21வது அதிகாரத்துக்கு வாங்க. 21வது அதிகாரம் இந்த வசனத்தை வாசிங்க. 25வது வசனம். இல்ல இது வந்து கடைசி காலத்தில் நடைபெறக்கூடிய காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். லாஸ்ட் டே ஈவென்ட்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நடக்குமா? சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும். கடல் கர்ச்சிக்கிறது, அலைகள் பொங்கி வருகிறது. ஆழி அலைகள் என்று அழைப்பார்கள். சுனாமி அலைகளை ஆழி அலைகள் என்று அழைத்தார்கள். இன்றைக்கும் அப்பப்போ பயமுறுத்தி போகுது. சில இடங்களில் இப்ப சுனாமிங்கிறது சாதாரணமாக போயிடுச்சு. அப்போ வரும்பொழுது அது கேள்விப்படாத ஒரு பெயராக இருந்தது. ரொம்ப பேர் நாங்களாம் என்ன சுனாமி அது இங்கிலீஷ்ல போட்டா வாசிக்கவே கஷ்டமா இருந்துச்சு. சரியா? இன்றைக்கு அநேக இடத்திலே சுனாமி வருது. கடலுக்கு அடியில சுனாமி, கடலுக்கு மேற்புறத்திலே சுனாமி வாசித்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வியட்நாமை சுற்றிலும் அதிகமாக அடிக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க தானியல் புத்தகத்தை நம்ம எத்தனை தடவை இந்த சபை படிச்சிருக்கிறதோ தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அநேகர் வேதாகமத்திலிருந்து தானியல் புத்தகத்தை வைத்து வாசித்திருக்கிறோம். 7வது அதிகாரத்தை நேரம் இருக்கும்போது வீட்டில் போய் வாசிப்பாருங்க. 2வது 3வது வசனத்துல அங்கு திரளான ஜனங்களை குறித்து, திரளான தண்ணீரை குறித்து, அலைகள், இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? தீர்க்கதரிசன விளக்கமாக ஜனங்கள், ஒரு கலக்கம், அரசியலிலும் ஆன்மீகத்திலும் ஒரு பெரிய போராட்டம், குழப்பங்கள். இன்னைக்கு இந்த ஈரான், ஈராக்கு இல்லாவிட்டால் மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏன் போராட்டம்? இந்த ஈரான் ஒரு தனித்துவமான நாடு. அதுக்கு பைபிள் என்ன பேர் தெரியுமா? பெர்சியா நாடு. அந்த நாட்டிற்கும் மற்ற அரேபிய நாடுகளுக்கும் ஒரு காரியம் வித்தியாசம் உண்டு. அவர்கள் ஒரே குரான் தான், ஒரே அல்லாஹ் தான் அவர்கள் தொழுகிறார்கள், ஒரே முகமது தான் அவர்களுக்கு உண்டு. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையில் வேறுபாடுகள் உள்ளன. அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதனால தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க தம்பியும் போய் சேர்ந்துட்டார், ஏசாவுடைய தம்பியும் போய் சேர்ந்துட்டார். யார்? யாக்கோபு போய் சேர்ந்துக்கிட்டாரு. இஸ்ரவேலும் சேர்ந்து கொண்டு அவர்களுக்குள்ளாக பெரிய கலக்கம். வைத்தமையார் அவர்கள் கிரேட் கான்ட்ரோவர்சி என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார், நாம் மிகப்பெரிய துன்ப காலத்திற்கு நெருங்கி வருகிறோம், இயற்கையும் சமூகமும் கலங்கும் என்று எழுதுகிறார். பெரிய இக்கட்டு காலம். நம்ம கொஞ்ச நாள் ஒரு இக்கட்டு காலத்தை குறித்து படித்துக் கொண்டிருந்தோம். என்ன இக்கட்டு காலம்? மறந்துட்டோம். இப்போ எனக்கு ஞாபகம் இருந்தாலும் அதுதான் பேசியிருப்பேன். இது இன்னைக்கு திடீர்னு சொன்னால இது இன்ஸ்டன்ட் இடியாப்பு மாதிரி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆனாலும் நாம் அதிலிருந்து மாறுபடாத அளவுக்கு பேச வேண்டும் என்பதற்காக இதை தீர்மானித்தேன். இன்னைக்கு உலகம் கலங்குகின்றது. யாரு கூட பயப்படா தெரியுமா? உலகம் கலங்குது. இப்ப யாரும் பயப்படுறாங்க? நாமும் பயப்படுகிறோம். நாம் யார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி. அந்தகாரத்தில் என்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். இன்னைக்கு நாம பயந்துட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இது எப்படி முடியும் தெரியல. யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சத்தியத்தை வைத்து நாம் எவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருக்கின்றோம். கலக்கம் வருதா? கலக்காது. இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? அந்த படகுல ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். இயேசு தூங்குகிறார். இது ஒரு விசுவாச சோதனை.
விசுவாசத்திற்கு வருகிற ஒரு சோதனை. புயல் இருக்கிறது, யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். மறந்துடாதுங்க, ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அமைதியாக ஒதுங்கி கொண்டிருக்கிறார். ஏன்? ஆண்டவருக்கு தெரியாது அந்த மாதிரி புயல் வரும்னு சொல்லி. ஆண்டவருக்கு தெரியாது, எல்லாம் அறிந்த தேவன் இல்லையா? ஒமினிசியன் காட் என்று நாம் அழைக்கிறோம் அவரை. எல்லாம் முன்னும் பின்னும் எல்லாம் அறிந்த தேவன். அவர் அங்கு ஒருங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் சொன்னாரு, வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படிக்கு தேவன் எச்சரிக்கையாக நமக்கு இந்த பகுதியை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னும் வரப்போகிற காலம் மிகவும் இக்கட்டு காலம், கொடிய காலம், கலக்கம் அடையக்கூடிய ஒரு காலம். எப்படி இருக்கிறோம்? பயந்துட்டு இருக்க போறோமா? இல்லைன்னு சொன்னா நாம் தைரியமாக இருக்க போகிறோமா? இப்போ ரொம்ப டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் நீங்க உட்கார்ந்து நீங்க சூப்பர்வைசன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்விஜிலேஷன் பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இது என்ன இப்படி எழுதுற, இப்படி எழுதாதுன்னு சொல்றீங்களா? அமைதியாக உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். சரியா? அங்க எங்க திரும்பாத அப்படின்னு மட்டும்தான் சொல்றீங்க. உன் பேப்பரை பார்த்து எழுது இல்லையா? வேற ஒன்றும் சொல்ல மாட்டோம். உன் பேப்பரை பார்த்து எழுது. அங்க இங்க ஏன் திரும்புற? ஒரு உதவியும் செய்ய மாட்டீர்கள் இல்லையா? இந்த கேள்விக்கு தான் பதில், இது எழுத்து துறையாண்டா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நீங்கள் அமைதியாக அங்கு பார்த்து கொண்டிருப்பீர்கள், உதவ மாட்டீங்க. ஒரு காரியத்தை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரும் அந்த படகில் தான் இருக்கிறார். இவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும்படியாக அமைதியாக இருந்தார். என்ன நடந்துச்சு? பின்னால் உள்ள கதையெல்லாம் தெரியும் நமக்கு. என்ன சொன்னாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு அக்கறை இல்லையோ? எத்தனை முறை நாம கேட்டுக்கிறோம்? எத்தனை முறை ஆண்டவரை பார்த்து, எனக்கு ஏப்பா எத்தனையோ பேர் என்ன காட்டிலும் மோசமானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன்? எத்தனை முறை இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் அமைதியாக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அந்த படகு, நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. ஒரு நல்ல பாட்டு இல்லையா? நான் சின்ன பிள்ளையிலிருந்து கேட்ட பாடல். அந்த கப்பலிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்னும் கப்பலிலே சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம கப்பல் ஆண்டவர் இருந்தார்னா என்ன புயல் அடிச்சாலும் சரி, எந்த கொந்தளிப்புகள் வந்தாலும் சரி, நான் பயப்பட போவதில்லை. 2வது பாடல் மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 22லிருந்து 33 வரைக்கும் அந்த பகுதி ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்துவிட்டு அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அக்கறைக்கு போங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. என்னாச்சுது? இவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. பயங்கர இருள் இல்லையா? இருள் உண்டாயிற்று. பெரிய காற்று அடித்தது. யார் பயந்தாங்க? சீஷர்கள் பயந்தார்கள். அப்ப ஆண்டவர் என்ன எங்க வந்தாரு? அங்க தண்ணியில நடந்து வர்றார். அதுவும் கலிலேயா கடல் தான். நடந்து வருகிறார். இவங்களுக்கு கண்ணு தெரியல இல்லையா? முன்னால் ஒரு தடவை நான் பேசும்போது சொல்லியிருக்கிறேன், அவ்வளவு நன்றாக கூடயே இருந்த சீஷர்களுக்கு பார்வை சரியில்லை. சரி, ஒருவேளை அந்த அலையெல்லாம் அடிக்கிறதுனால தண்ணியில தெரியாம போச்சு போல இருக்குது அப்படின்னு கூட நான் எடுத்துக்கிட்டேன். உடனே ஆவேசம், பிசாசு என்று கத்த ஆரம்பித்தாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? திடன்கொள்ளுங்கள், நான் தான். ஆண்டவர் சொன்னார். அது கேட்ட பிறகும்
இன்னும் அவங்களுக்கு பயம் போகல. அதனால பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே அது நீரானால் நான் வரும்படிக்கு எனக்கு கட்டளை. அது நீரானால் அப்ப சந்தேகம் தான். இன்னைக்கும் நமக்கும் அந்த சந்தேகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அது உண்மையிலே நீர் தானா? நான் இவ்வளவு கலங்கி போய் இருக்கிறேனே, நீர் என்ன பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கிறீரே, அது நீர் தான் சொன்ன நீர் ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தும். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகம் அதை போல இருளிலே காணப்படும். பெரிய காற்றுகள் போன்ற அநேக சம்பவங்கள் இந்த உலகத்திலே நடக்க போகின்றன. ஒரு பெரிய பயம் மனு மக்களை அங்கு தொற்றிக் கொள்ள போகிறது. வருவது உண்மையுமே ஆண்டவர் தானா அப்படின்னு கேட்க போறோமா? இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்க போகின்றோமா? இது இரண்டாம் வருகையை சுட்டி காண்பிக்கின்ற ஒரு பகுதியாக நான் பார்க்க விரும்புகின்றேன். இன்னைக்கு கொஞ்சம் பாட்டு படிச்சாங்க, இரண்டாம் வருகையை குறித்த பாடலை தேர்ந்தெடுத்து பாடினாங்க. ஒரு கனெக்ஷன் இல்லை. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே நீர் வருவதற்கு மத்திய 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24:30. என்ன செய்வாங்கன்னா கண்டு புலம்புவார். யாரு? சகல கோத்திரத்தார். நீங்க நம்ம எங்க இருக்க போறோம்? இதோ இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் பூமியிலே சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புகிற கூட்டத்தோடு கூட இருக்க போகின்றோமா? அந்த சீஷர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆண்டவரே அது நீரானால் என்னை வரும்படி செய்வார். மனுஷகுமாரன் அப்படித்தான் வரப்படுறார். இந்த உலகத்தில் இருள் கவி கொண்டிருக்கும். வெளிச்சப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பார்கள். சத்தியத்தை அறியாதவர்களாக சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தெரிந்த வேண்டும். அதில் நாம் நடக்காதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு என்னதான் நடக்கும்? அந்த இருள் பயம் நம்மிடத்திலே காணப்படும். அந்த பேதுரு டீச்சர் சொன்னாங்க, பேதுருவை பற்றி சொன்னாங்க. அந்த பேதுரு இன்னைக்கு நீங்களும் நானும் தான். அந்த பேதுரு ஆண்டவர் சொன்னாரு பாப்பா அப்படின்னாரு. உடனே என்ன செஞ்சான்? நடக்க ஆரம்பிச்சார். முதல் மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர முதல் மனிதன் தண்ணீரில் நடந்த மனிதன் பேதுரு தான். அந்த 12 பேர்ல 11 பேருக்கு இல்லாத தைரியம் அவனுக்கு இருந்தது. அது நான் தான் பாண்டி வான் சொன்ன உடனே துணிந்து நம்பி இறங்கி நடக்க ஆரம்பித்தான். எவ்வளவு நேரத்துக்கு? கொஞ்ச நேரம். ஆரம்பத்தில் பெரிய விசுவாசம். இது என்னோடவர், நான் போய் சேர்வேன், அவரோடு கூட நானும் நடக்க போறேன்னு பெருமை இருந்துச்சு. நான் பரலோக வாசியாக இருக்க போகின்றேன் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது. தைரியமாக நடக்க ஆரம்பித்தான். என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துல பயம் வந்துச்சு. அவன் அலைகளை பார்த்து பயந்தானா? பெருமையோடு அங்கு திரும்ப உடனே அவனை தனிக்குள்ள முங்க ஆரம்பிச்சானா? ஒரு பயம் அவனுடைய உள்ளத்திலே வந்தது. ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பிக்கின்றான் இல்லையா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? இன்னைக்கு ஏன் வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், புரட்டி பார்ப்போம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு தூரம் வாழ்க்கையோடு ஓடி ஆடி ஆண்டவருக்கு என்று நான் ஊழியம் செய்ய வேண்டும், நான் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், சத்தியத்தை சொல்லுகிற மகளாக இருக்க வேண்டும் என்று ஓடினோமே. கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுச்சு? பயம். ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா? ஆனால் மீண்டும் தேவன் கிருபையை காண்பிக்கின்றார். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார்? கையை நீட்டி பிடிச்சு தூக்குறேன். இந்த கடைசி காலத்துல நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தி என்ன தெரியுமா?
என் கம்மியார் அவர்கள் சொல்கிறார்கள், இறுதி நேரத்தில் விசுவாசம் மட்டுமே நம்மை நிலைநிறுத்தும். கடைசி நாட்கள்ல 1000 பிரசங்கம் பண்ணேன், 2000 பிரசங்கம் பண்ணேன், ஒண்ணும் இல்லை. எத்தனை சபைகள்ல நான் மூப்பராக இருந்தேன், நான் வழி நடத்தினேன், ஒரு காசுக்கு பெற என்னுடைய விசுவாசம் நிலைத்திராவிட்டால், விசுவாசத்தில் நான் உறுதியாக இல்லாவிட்டால் அது என்னை நிலைநிறுத்தாது. முங்கிடும் தனிக்குள்ள. பேதர் பயந்து முங்கியதை போல. அப்ப ஆண்டவர் அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார்னு கையை நீட்ட மாட்டார். ஏன்னா கிருபையின் காலம் முடிவடைந்தது. அதுக்குள்ளாக நம்ம எங்க இருக்கிறோம்? அவன் இயேசுவை பார்ப்பதை விட்டு விட்டு சுற்றிலும் பார்க்க ஆரம்பித்தான். அலைகளை பார்த்தான், சீசர்களை பார்த்தான், அங்கு இருந்த இருளை பார்த்தான், மூழ்க ஆரம்பித்தான். இன்றைக்கு நம்முடைய பார்வை எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், வா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் அந்த உரத்த சத்தத்தின் செய்தி. இன்றைக்கு நாம் உரத்த லவ் கிரை மெசேஜ் என்று நம்முடைய சபையிலே அழைக்கிறோம் இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் லவ் கிரை மெசேஜ்? நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு இருக்கும்போது, அப்போ ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருவர், அந்த பாஸ் பேர் கூட எனக்கு தெரியும், எங்க ஊருக்கு வந்தார். எங்க ஊருக்கு வந்து எங்கேயோ வந்தாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுவார். வசனத்தை இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொன்னார். எந்த சர்ச்சுக்கு கடைசி வரைக்கும் சொல்லல. கடைசி நாள் போக முடியாது. அவர் நல்லா பேசுனது பார்த்து நானே ரெக்கமெண்ட் பண்ணேன். எங்க ஐயர் அவளுக்கு சொன்னேன், ஐயா சூப்பரா பேசுறாரு, இப்படி ஒரு பாஸ்டரை நான் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர். மீண்டும் அவரை வரவழைத்தோம், பேசினார். அவ்வளவு தூரத்திற்கு வல்லமையாக சத்தியங்களை போதித்தார். கடைசி நாள் போக முன்னாடி ஏன் என் வீட்டுக்கு வந்தார் தெரியல. ஏன்னா சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், எல்லா காரியத்தையும் அவருக்கும் செய்வேன், யாருக்கும் செய்வேன் சர்ச்சில். அதனால கடைசியா என் வீட்டுக்கு வந்தாரு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து காண்பித்தார். என்னது? நீ அவளை விட்டு வெளியே வா. எனக்கு பயங்கர கோபம். இவர் யாரு? எங்கிருந்தோ வந்து இப்ப என்ன பார்த்து சொல்றாரு? நம்ம சர்ச்சில் இருந்து இவர் வெளியே வர சொல்றாரு. இவரை இனிமே எங்க ஏற்றக்கூடாது, மேல ஏற்றக்கூடாது. யார் போதகரிடத்திலே சொல்லி இவரை 2வது முறை வரவழைக்க செய்தேனோ, நான் தான் சொன்னேன், இனிமே இவரை கூப்பிடக்கூடாது. ஏன்னா அவர் சொல்றது என்ன தெரியுமா? The love cry message. அவளை விட்டு வெளியே பாருங்க. தெரியாது. அதுக்கப்புறம் நாட்கள் உருண்டோடின. நான் இந்த சபையை சபித்துக் கொண்டிருந்தேன். 7ஆம் நாள் இந்த சபை என்று தெரியாது. ஆனாலும் அந்த சபையின் மூலம் வழியாக நான் கடந்து செல்லும்போதெல்லாம் இவங்கெல்லாம் என்னவோ உலகத்திலிருந்து வந்துட்டாங்க புதுசா. எப்படி கொண்டாடுறாங்க? ஓய்வு நாளில் ஆராதிக்கிறார்களாம். சனிக்கிழமை தான் ஓய்வு நாளாம். உலகமே ஞாயிற்றுக்கிழமை தானே ஆராதித்துக் கொண்டிருக்கிறது என்று கையை நீட்டி பேசிக்கொண்ட சென்ற நபர்களில் நானும் ஒருவன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கானே இல்லையான்னு கூட தெரியும். அவனுடைய பெயர் ஜெபராஜ். இந்த கதையை சென்றிருக்கும் போது நான் பார்க்க வேண்டும் என்று முயற்சித்தேன். இப்ப எத்தனையோ தடவை அந்த சர்ச்சில் நின்று பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டிராவிட்டால் ஆண்டவர் அன்னைக்கே குறித்துட்டார். நீ இந்த சர்ச்சுக்கு தான் வரணும், இதுல உடனே நான் படாத பாட்டு படுத்து பார்த்துக்கோ, ஆனாலும் நீ நிக்க போதே இல்லையா? நிப்பாட்டிட்ட. இன்னும் ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஆண்டவர் ஒரு பெரிய செய்தி, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். ஒரு சுத்தமான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கின்றோமா? எனக்கு ஒரு பெரிய போராட்டம். அநேகர் நம்மிலே இன்னும் முழுமையான செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளாக மாறி இருக்கிறோமா என்ற கேள்விக்குறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீங்கள், நான் உங்களை நியாயம் இருக்கிறது என்ன நானே கேட்டுக்கிறேன். நான் உண்மையான செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசியாக இருக்கிறேனா? அந்த உரத்த சத்தத்தின் குரலை நான் கேட்டிருப்பேன் என்று சொன்னால், நான் இன்னும் பாபிலோனிலும் அந்த சபைகளிலும் அந்த சத்தியங்களிலும் நான் நிலைத்திராதபடிக்கு இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட
சத்தியத்திலே நான் இருக்கும்படிக்கு என்னை ஒப்புக் கொடுத்திருப்பேன். No wavering mind. A decisive mind has to be there. ஒரு தீர்மானமான, ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்திலே நான் கடந்து செல்வதற்கு தேவன் உதவி செய்து கொண்டிருப்பார். இன்னும் 2 காரியங்களை சொல்லி முடிச்சிடறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் இந்த பகுதியும் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசினா அங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் அங்கே படகுகள் சுற்றிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். ஒரு முறை பேதுருவின் படகு என்ற ஒரு செய்தியை இங்கு கொடுத்த எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? எனக்கு ரொம்ப பிடித்தமான செய்தி. அந்த படகை வைத்தே ஒரு காரியத்தை பேசணும். அந்த சம்பவம் தான் இங்க வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எனக்கு பின்பாக வாருங்கள். எல்லாரும் போறாங்க. இவர்கள் ஆண்டவர் கொஞ்சம் படகு தள்ளி போட்டு பார்க்கிறாரு. அதில் நின்று பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண பிறகு உள்ள போ, அங்க போய் வலையை போடுங்கிறார். என்ன நடந்துச்சு? ஐயரே, ராவுளோடு நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு சின்ன குஞ்சு கூட ஆகப்படல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் போடுகிறோம். ஒரு பெரிய தோல்வி வாழ்க்கையிலே. அவன் வாழ்நாள் முழுவதிலும் ஒரு மீன் பிடிக்கிறவனாக இருந்த போதிலும் அவனுக்கு ஒரு பெரிய தோல்வி. ஆனா இப்போ ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி கிடைச்சாரு? அந்த வலை கிழியத்தக்கதாக, கிழிந்து போகத்தக்கதாக. அவங்க படகு மட்டும் இல்ல, பக்கத்தில் இருந்த படகுகளை கூப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துல இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவுபடும். இன்னைக்கு உலகத்திலே அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது, அறுவடைகள் செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு வைக்கம்பி அவர்கள் சொல்கிறார்கள், இறுதி நேரத்தில் ஒரு பெரிய ஆன்மீக எழுச்சி வரும். ரொம்ப பேர் முடிச்சுடுவாங்க. அவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த நாட்களிலே முடித்துக் கொண்டு எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு பெரிய எழுச்சி. இன்னைக்கு நம்மளால இனிமே ஒன்றும் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை கூட நமக்கு வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடையை வைத்திருக்கிறார். பேதுரு தோற்று போனவனாக அங்கே காணப்பட்டான். ஆண்டவர் சொல்ல, நீ போய் வலையை போடுப்பா. இன்றைக்கு ஒருவேளை இந்த சபை தோற்று கொண்டிருப்பதை போல நமக்கு ஒரு தோற்றம் இருக்கக்கூடும். இந்த சபையில் இருப்பதை போல குழப்பங்கள் இருப்பதை காட்டிலும் நாம் எண்ணுகிறதை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதுதான் மீதமான திருச்சபை. ஒரு பெரிய அறுவடையை நான் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறேன். அந்த அறுவடை எப்படி இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இந்த பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், நாம் பங்கெடுக்க போறோமோ இல்லையோ தெரியல, ஆண்டவர் நாம் அறியாதவர்களை வைத்தும் அந்த பெரிய அறுவடையை செய்வார். அப்ப நான் கேட்கறது என்ன தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி, ஆண்டவரே, அந்த அறுவடையில எனக்கு ஒரு சின்ன பங்கு கொடுங்க. நான் ஒரு சின்ன அந்த கதிர் அருவாளை எடுத்துக்கொண்டு கூட நான் வருகிறேன். கொஞ்சம் நான் சேர்த்து கொள்ள முயற்சிக்கிறேன். நாம் அந்த அறுவடையில் இருக்கிறோமா? மத்திய 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். அங்கே ஆண்டவர் பெரும் திரளான கூட்டத்தை பார்க்கிறார், மனதுருகிறார். என்ன நடந்துச்சு? எதுக்காக மனதுருகிறார்? அவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? பசி உண்டாச்சு. பசி உண்டான உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கப்பா அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்கிறார். சீஷர்கள் முடிக்கிறாங்க. என்ன இவருக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு பேருக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது சாதாரண காரியமா? எவ்வளவு பணத்துக்கு வாங்கிட்டு வந்தாலும் பத்துமா? அதுலதான் அந்த ஒரு பையனை கொண்டு வருகிறான். 5 அப்பம் 2 மீனை வைத்திருந்தவன். இது என்ன மூளைக்கு? நம்ம ஒரு பாஷையில் சொல்லுவாங்க, கடவுள் கூட பத்தாது. அவ்வளவு கூட்டம், அதிலே 5 அப்பம் 2 மீன்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள். மறந்துடாதுங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுது கவனமாக வாசிக்க வேண்டும். 5000 புருஷர்கள் என்றால் அதற்கு ஈக்குவலண்டா இருக்குமா, கூட இருக்குமா? பெண்கள் தான். இப்பவும் இங்க பார்த்தா பெண்கள் தான் கூட இருக்கு.
அப்ப அந்த நபர்களை எங்க கொண்டு சேர்க்கிறது? அதை விட்டு குழந்தைகள், முதியோர்கள் கணக்கு எடுத்து பார்த்துக்கோங்க. அதை காட்டிலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 12 கூடைகள் நிறைய கீதம் எடுக்கும்படி செய்தார். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு வேலை பயம், கேஸ் கிடைக்குமோ, சாப்பிட முடியுமோ முடியாதோ, பயப்படாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த காலகட்டத்திலும் உங்களுடைய அப்பம் உங்களுக்கு நிச்சயம் அளிக்கப்படும். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படும். என்னோட பண்ணணும், நிச்சயமாகவே ஆண்டவர் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தின் பாதையில நடக்கிற பிள்ளைகள், நம்முடைய கண்களை அவருக்கு நேராக வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அப்பம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். அங்க எலியா தீர்க்கதரிசி கேரி ஆற்றண்டையில சாரிபாத் விதவையின் வீட்டிலே சொல்லிக்கிட்டே போனோம். ஏன் நமக்கு கொரோனா காலத்தில் எப்படி கொடுத்தாரு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் பட்டினி கிடக்க மாட்டார்கள். மனசுல வச்சுக்கோங்க, தேவனுடைய ஜனங்கள் பட்டினி கிடக்க மாட்டார்கள். யார் போஷிப்பாங்க? காக்கா வந்து போஷித்தது எலியாவை. என்னத்தை கொண்டு வந்து போஷிச்சது? இறைச்சியை கொண்டு வந்து போஷித்தது. காக்காவுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? இறைச்சி தான். அந்த இறைச்சி அது சாப்பிடாம கொண்டு வந்து யாரை கொடுத்தது? தேவனுடைய தாசனுக்கு கொடுத்தது. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்லை. எனக்கு பிரியமான விசுவாச குடும்பமே, தேவன் நம்மை போஷிப்பார். எப்போ? விசுவாசத்தோடு, பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது, அந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் இருக்கும் பொழுது. இன்னைக்கு உலகம், இந்த கடல்ல நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பயங்கர நெருக்கடிகள். இப்போ இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் இதை விட அதிகமாக வரப்போகிறது. இந்த படகு தான் இந்த தேவாலயம். இந்த படகிலே நாம் சவாரி செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த ஆலயத்திற்கு பிரதான நபர் யாரு? இயேசு மாத்திரமே. இந்த ஆலயத்திற்கு வருகிறோம். இது ஏதோ அற்புதமான ஒரு கட்டடம் மட்டுமல்ல, இது இயேசு ஜீவிக்கிற இடம். இது என் ஜெப வீடு. ஆண்டவர் சொல்றார், என் ஜெப வீடு, நாம் வசிக்கும் ஸ்தலம். தேவன் சொல்கிற காரியம். அந்த வீட்டிற்கு வருகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, வா, நம்பு. ஏன் சந்தேகப்படுகிறாய்? சந்தேகப்படாமல் வா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாம் வாழ்கிற காலம் 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த சூழ்நிலையை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற காலம் மிகவும் கொடிய காலமாக இருக்கிறது. கொடிய காலமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. என்னை பொறுத்தவரை பணம் இருக்கலாம், நிம்மதி இல்லை. வீடு இருக்கலாம், அநேகருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. என்ன வசதிகள் இல்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் மனிதன் எதையோ தொலைத்துக் கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் இது அதிசயங்களின் காலமாகவும் இருக்கும். ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? புயலை பார்க்கிறோமா, இல்லைன்னா இயேசுவை பார்க்கிறோமா? புயலை பார்ப்போம் என்று சொன்னால் தனிக்குள்ள பேதுரை போல முங்கி விடுவோம். இல்லாவிட்டால் ஆண்டவரை பார்ப்போம் என்று சொன்னால் தைரியமாக இந்த புயலின் மீது நடப்பதற்கு தேவன் பலனை கொடுப்பார். ஒருவேளை கடைசி கால பயங்கள் நம்மை பயமுறுத்தக்கூடும். ஐயோ, பெட்ரோல் இல்லைன்னு சொன்னோடனே நம்ம கேன் எடுத்துட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலே இருக்கலாம். நம்ம வண்டி ஓடணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை நடத்துவார். அப்பமும் தண்ணீரும் நிச்சயமும். ஏனென்றால் அந்த புயலின் மத்தியிலே தான் யார் வெளிப்படுவார்? இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அந்த இரவிலே அவர் வெளிப்பட்டார். அந்த புயலின் மத்தியிலே அவர்களோடு கூட இருந்தார். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் இயேசு அவர்களோடு இருந்தார். கலிலேயாவை சுற்றிலும் அவர் இருந்து கொண்டிருந்த காலங்களிலே நடைபெற்ற சம்பவங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா வாசித்து பாருங்க, ஜெபத்தோடு வாசித்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை வழிநடத்துவார். அப்பேற்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசு வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்ச லோகம் சேர்ந்துடுவோம். அந்த காலத்திற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா?
தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.